எம்புரான் திரைப்படத்திற்கு பிறகு மோகன்லால் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் துடரும், அதாவது தொடரும். அதுதான் அவங்க இதில் தொடரும், டு பி கண்டினியூடு, தொடரும். அதுதான். ஏன்னா நம்ம ஊரில் எல்லாருக்குமே ஆஃபீஸ், அவங்களுக்கு ஆஃபீஸ், அந்த மாதிரி தான். நம்மளுக்கு தொடரும், அவங்களுக்கு துடரும். ரைட். இந்த படத்துடைய வீடியோ விமர்சனம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ மணி என்னென்னா யூகேயில் 8 மணி. ஆனால் இதே இடத்துல 4 மணிக்கெலாம் லைட்டு போய் குளிரில் கையெல்லாம் விரைச்சி போயெல்லாம் பேசின இடத்துல இன்றைக்கி 8 மணிக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் சன்லைட் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் யூகே. நைட்டு 8 மணின்றது எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் 11 மணி வரை லைட் போகும். சரி, எனிவே தொடரும் படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தொடரும். இந்த திரைப்படத்தினுடைய பிரதான கதாபாத்திரங்களும் மோகன்லால், ஷோபனா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை தருண் மூர்த்தி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தினுடைய திரைக்கதையை KR சுனில் அண்டு டைரக்டர் தருண் மூர்த்தி 2 பேருமே சேர்ந்து எழுதியிருக்காங்க. பட் ஆனால் கதை KR சுனில்து. இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? மகிழ்ச்சியான வாழ்க்கையை மோகன்லால் அண்ட் ஷோபனா தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேரளாவில் கார் ஓட்டிகிட்டு இருக்கார். பழைய அம்பாசடர் கார் மார்க் 1 வச்சு ஓட்டிகிட்டு இருக்கார். பசங்களை ஸ்கூல்லாம் விட்டுட்டு வர்ற மாதிரியான ஒரு வேலை வச்சுட்டு இருக்காரு. மோகன்லால் ஷோபனா தம்பதிகளுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஓகே, இப்படியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவர் சென்னையில் ஃபைட் மாஸ்டராக இருந்திருக்கிறார். ஃபைட்டராக இருந்திருக்காரு. அவருடைய மாஸ்டராக நம்ம பாரதி ராஜா தான் அவருக்கு மாஸ்டர், பழனி மாஸ்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமான சில சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்கள்லேருந்து அந்த மகிழ்ச்சியான குடும்பம் வெளிவந்துச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. மோகன்லால் அவருடைய பாத்திரத்தை மிக சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிறதுக்கெலாம் சொல்லித்தர வேணாம். ஆனால் ஒரு சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஜார்ஜ் போலீஸ் கேரக்டருக்கும் மோகன்லாலுக்கும் ஒரு காம்பினேஷன் ஷாட். அவர் மோகன்லால் ஜீப்பில் உட்காந்துருப்பாரு. அந்த ரவுண்டில் ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாத்ரூமில் அழற ஒரு சீன் ஒன்று இருக்கும் மோகன்லால் சாருக்கு. அந்த பாத்ரூம் இன்னும் அது செட்டுலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த பாத்ரூமில் தண்ணிலாம் ரொப்பி அதில் அழறதுலாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். பையன் தான் காரை மலைக்கிடங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது கூட அவர் அதற்கு அது விளையாட்டாக பேசுகிற அந்த இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கான மாண்டேஜ் ஷார்ட்ஸில் நிறைய பேர் சொதப்பிடுவாங்க. ஆனால் அதில் ரொம்ப அற்புதமாக மோகன்லால் நடிச்சிருந்தார். அது மட்டும் கிடையாது, அந்த காலில் தூக்கி ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் தனியாக பண்ணும்போதும் சரி, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஷோபனா அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. மோகன்லால் உருட்டி மிரட்டுற இடங்களில் ஸ்கோர் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரே ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் பெட்ரூம் ஷாட் ஒன்று, அதில் இருக்கிற அவங்க அந்யோன்யமும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே நேரத்தில் முறைச்சி பார்த்துட்டு அவன் வருவான்டா அப்படின்னு சொல்கிற இடங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் உண்மையிலே மோகன்லாலுக்கு இணையாக பிரகாஷ் வர்மா பின்னிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அந்த சிரிச்சிக்கிட்டே பேசுகிற டயலாக் டெலிவரி இருக்குல்ல, அது எந்த இடத்துலையுமே அதை கடைசி வரையிலுமே குறையாமல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பெனு பாபு அவர் பென்னி கேரக்டர் பண்ணியிருந்தார். ஆசோலேஷனான ஒரு டைலமாவான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு மனுஷனாக நல்லாவே பண்ணியிருந்தார். நிஜமாலுமே அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸ்வீட் சர்ப்ரைஸாக நம்மளுக்கு பாரதி ராஜா, இளவரசு, ஏன் விஜய் சேதுபதி கேமியோட, பட் கேமியோவில் ஃபோட்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக காமிக்கல. ஒரு தெரியல எடுத்துருந்ததுக்கப்புறம் போனாங்களான்னு தெரியல. பட் கேமியோவில் விஜய் சேதுபதி இருக்கா. இதெல்லாம் ஸ்வீட் சர்ப்ரைஸ். ஆக்சுவலி படத்தோட டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஷாஜிக் குமார் உண்மையிலே மிரட்டலான ஷாட்டுகள்லாம் வச்சுருந்தாரு. எஸ்பெஷலி அந்த காரு ஓட மோகன்லால் உட்காந்துருக்க மாதிரி ஒரு காம்பினேஷன் ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஷாட்டு ஒரு ரவுண்டு ஜீப்பில் இருக்கிற அந்த போலீஸ் ஜீப் ரவுண்டில் மோகன்லாலும் அந்த ஜார்ஜ் கேரக்டருக்குமான அந்த காம்பினேஷன் ஷாட்டு, இது மாதிரி நிறைய இடங்களில் ஒளிப்பதிவும் சரி, ஃப்ரேம்ஸும் சரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. எஸ்பெஷலி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு அந்த வீட்டோட சமையல் கட்டு அது உண்மையாலுமே பண்ணாங்களா, இல்லை அது அப்படியே இருக்கா, இல்லை படத்துக்காக செட் பண்ணாங்களான்னு தெரியல. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கும் சரி, படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தோட எடிட்டர்ஸ் நிஷாத், யூசுஃப் அண்ட் சஃபிக் 2 பேருமே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சண்டை காட்சிகளில் மோகன்லால் அவருடைய வயதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தெரியாத அளவுக்கு சண்டை காட்சியில் கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஜேக்ஸ் விஜயோடைய மியூசிக் படத்திற்கு மிகப்பெரிய பலம். மிக முக்கியமாக பின்னணி இசை. போலீஸ் ஸ்டேஷன் சீனில் பின்னணி இசை அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த வெறுப்பு இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு கோபம் இருக்குல்ல,
அதை வந்து மியூசிக்கினுடைய அந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய எரிச்சல், ஒரு கோபம் எல்லாத்தையும் உருவாக்குச்சுன்னு சொல்லுவேன். படம் வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலி இதெல்லாம் காமிக்கும் போது எனக்கு திருஷ்யம் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது உண்மை. கேஆர் சுனில் தான் இந்த திரைப்படத்திற்கான கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காரு. திரைக்கதையில் வந்து இயக்குனர் தருண் மூர்த்தியும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப அற்புதமாக வந்து கதை எடுத்துன்னு போன வகையிலும் சரி, இன்ட்ரோல் பார்க்கும் சரி, ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பை வந்து அதிகமாக ஏற்றி அந்த வெறுப்புக்கான பலனை வந்து கிளைமேக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து, அதாவது ஒரு பொண்ணை வந்து ஹீரோ சாவடிச்சாலும் பரவாயில்ல, கிளைமேக்ஸில் நான் சொல்கிறது நடுவில் சொல்ல, கிளைமேக்ஸில் அந்த பொண்ணை வந்து ஹீரோ சாவடிச்சாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு வந்து நம்ம மைண்டை வந்து மாற்றுறது வந்து அந்த ஜார்ஜ் கேரக்டர், ரைட்? ஸோ அதற்கேற்ற மாதிரியான காட்சிகளையும் சரி, ஏன்னா அதுதான் வந்து படம் முடித்து வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வர்றதுக்கான காரணியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி முடியும் போது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கண்கலங்கிற விஷயம் மட்டும் இருந்ததுன்னா அந்த படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுன்றதுக்கு இந்த படம் வந்து மிகச்சிறந்த உதாரணம். காரணம் என்னென்னா, கிளைமேக்ஸில் அந்த நெகிழ்ச்சி, அந்த அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து அந்த பொண்ணு என்ட்ராகிற இடம் வந்து நிச்சயமாக அப்படியே நெகிழ்ச்சி ஆகுது. அதற்கு முன்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை கோபம் இருக்கிற ஆடியன்ஸ் உள்ளார அப்படியே தூண்டிட்டு அந்த இடத்துல அப்படியே டக்குன்னு அசமடக்கிட்டு அந்த நெகிழ்ச்சியான அந்த சீன் வரும்போது படம் பார்க்குற நம்மளுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த மென்டாலிட்டியோடு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த படம் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து திரைக்கதையில் டைரக்ஷன்லையும் சரி தருண் மூர்த்தி வந்து ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது, படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஆனால் இன்ட்ரோல் பிளாக் வரலையும் அந்த கெஸ்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இன்ட்ரோல் பிளாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது திரைக்கதையை பொறுத்தவரையிலையும். மற்றபடி வந்து ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு ஃபேமிலியாக போய் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் படத்தில் நிறையவே இருக்குது, ரைட்? வாட் இஸ் த டேக்அவே? இந்த படத்தில் டேக்அவே நான் பார்க்குறது, பொதுவாக மலையாள சினிமாக்களில் தமிழர்கள் வந்து பயங்கரமாக நக்கல் விடுறாங்க, போகிறாங்க வராங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது, சென்னையை மையமாக வச்சதும் சரி, இளையராஜாவுடைய பாடல்களை வந்து கேட்டுட்டு சபரிமலைக்கு போகிற ஷாட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இடங்களில் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சில வெறுப்புகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்தாலும் கூட இந்த மாதிரியான மாற்றங்கள் பெரிய நடிகர்கள்ட்டிருந்து மாறி இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. மோகன்லால் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் தமிழர்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டின் சார்பாகவும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. நிச்சயமாக வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம். வயலன்ஸ் நிறையா இருக்கிறதுனால இங்கே வந்து 15+ தான் பார்க்கலான்ற மாதிரி யூகேல வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல, பட் வயலன்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்றத வந்து மறுக்கவே முடியாது. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி ஃபீல்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. ஏன்னா பெரிய லாஸு இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குற அளவுக்கான முடிவு தான் இந்த படத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். எனிவே, இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அது பிரிண்டுங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.